ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். தேர்தல் வேலைகள் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும். இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி. திமுக கூட்டணி மேல எப்பேற்பட்ட விஷமதனங்கள் நீங்க யூஸ் பண்ணாலும் இங்க திமுக கூட்டணி சரியாது உடையாது அப்படின்றதுல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதீத நம்பிக்கை. ஏன்னா கொள்கை ரீதியா இருக்கு. நீங்க 2019 தேர்தலில் இருந்து எடுத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு, வெற்றியை தான் கொடுத்திருக்கு. தோல்வி அடைஞ்சிருக்கானா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நம்ம சொல்ல போனோம். ஆனா இந்த கூட்டணிகள் உடையாம இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கூட்டணி உடையாம தான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் இருக்கிற கூட்டணி உடைஞ்சிருக்கு, திரும்பி சேர்ந்திருக்கு, உடைஞ்சிருக்கு, திரும்பி சேர்ந்திருக்கு. நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. இப்ப இன்னமும் ஊசலாடின்னு இருக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அரசியல் வட்டாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்காரு, பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னமும் ஒரு சில கூட்டணிகள்லாம் முடிவாயிருச்சு. விஜய் அவர்கள் யாரு கூட கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்ததுல, இப்போ விஜய் அவர்கள் ஏன் தயக்கம் காட்டுறாரு, ஏன் எந்த கட்சிக்கும் பகிரங்கமா அழைப்பு விடுக்கல அப்படின்னும் போது அதிமுக எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ள வந்துரும் அப்படின்னு தான் விஜயோட கருத்தா இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்சி அதிமுக தனியா வந்துரும், அந்த டைம்ல நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இந்த ரெண்டு பேர் விஷயத்திலும், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி சேர்றதுல ஒருத்தர் ஆட் ஆக போறாரு. அது திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தர் வர போறாருன்னா சும்மாவா சொல்லணும், இதுக்காகத்தானே காத்திருந்தாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த பேச்சு தான் என்ன பண்றாங்க, ரொம்ப அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. யார் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைகை செல்வன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திருமாவளவனை போயிட்டு என்ன பண்ணாரு, சந்திச்சாரு. சோ அந்த சந்திப்பு ரொம்ப அரசியல் பரசலா தமிழக அரசியல பேசப்பட்டுச்சு. உடனே நான் சொன்னாங்க, அதிமுக என்ன பண்ணுது, திருமாவளவனுக்கு தூது அனுப்புறாங்க, திருமாவளவன் கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துல பேசப்பட்டாங்க. உடனே இங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுக கூட்டணியில ஓட்ட வந்துருச்சு அப்படின்ற ரேஞ்சில தான் பேசப்பட்டது. ஆனா இதற்கு திருமாவளவன் அவர்கள் தெள்ள தெளிவான ஒரு பதில கொடுத்தார். என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பு அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல. வைகை செல்வன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அந்த புத்தகத்தின் அடிப்படையில தான் எங்களை என்ன பண்ணாரு, சந்தித்தாரு. நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் சந்தினா திருச்சியில விடுதலை சிறுத்தை சார்பா மத சார்பின்மை பேரணி ஒண்ணு நடந்தது. அப்போ திருச்சியில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருக்காரு. அதே ஹோட்டல்ல தான் வைகை செல்வன் தங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எதிரெதிர் ரூம் அப்படின்னும் பொழுது அவரை சந்திக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த சந்திப்பு நடந்தது. கண்டி திட்டமிட்டு நடத்தப்பட்ட சந்திப்பு அல்ல, அரசியல் சந்திப்பு அல்ல அப்படின்றத திட்டவட்டமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இப்போ ஒரு விஷயத்தை பொடி வச்சு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத பொடி வச்சு பேசியிருக்காரு. என்னதான் இந்த பிரச்சனையை காரணத்தை நம்ம ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஏன் திருமாவளவன் அண்ணவர்கள் இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு தான் கொஞ்சம் யோசிக்க தோணுது. என்னன்னா, பாமக பாஜக இருக்கிற கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகள் என்னைக்குமே இருக்காது அப்படின்ற ஒரே ஸ்டாண்ட்ல ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பயணிச்சிருக்காரு. ஏன்னா பாமக அப்படின்றது சாதி அடையாளத்தை கொடுக்கிறது, பாஜகன்றது பாத்தீங்கன்னா சனாதனத்தை தூக்கி பிடிக்குது. சோ இந்த இரண்டு சக்திகளும் இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த தொடர்ந்து அண்ணன் அந்த கொள்கையில இருந்து என்ன பண்ணல, பிசுகவே இல்லை. அவர் அந்த இப்ப சமரசம் செஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போனோம். ஆனா இப்ப ஒரு விஷயத்த கமா போட்டு என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன விஷயம், விஜய், திருமாவளவன், எடப்பாடி இந்த மூணு பேரை கை சேர்க்க போறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த முன்வைத்தார், கொள்கையாவே முன்வைத்தார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா, அதாவது எங்க கூட யாருன்னா கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகம் முன்வைத்தாங்க. சோ இது பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளிலும் அடிப்பட்டது, பெரிய அளவில் பேசப்பட்டது. திமுக கூட்டணியில இந்த கருத்துக்கள் பேசப்பட்டது, அதிமுக கூட்டணியிலும் இந்த கருத்துக்கள் பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்போ திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு கூடுதலான ஒரு இடம் வேணும் அப்படின்னு. ஏன்னா கடந்த
சட்டமன்ற தேர்தலில் நின்ன இடத்தை விட எங்களுக்கு கூடுதலான ஒரு இடங்கள் வேணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு படி மேல போய் என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ற ரேஞ்சில் காங்கிரஸ் என்ன பண்றாங்க பேசிட்டு இருக்காங்க. சோ என்னதான் இருந்தாலும் திமுக கூட்டணியில் உடையல, அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்ல அப்படின்னு சொன்னாலும் இந்த பேச்சுகள் அடிபட்டதுல. ஆனா இருந்தாலும் இங்க இந்த பேச்சுகள் அடிபட்டதின் எதிரொலியா தான் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி, அதாவது தமிழக வெற்றி கழகம் எதுக்கு காத்துட்டு இருக்காங்க? பாஜக அதிமுக கூட்டணி வெளியே வந்துருச்சுன்னா அதிமுக தலைமையில விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகம் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் எடுத்துக்க முடியுது. ஏன்னா திருமாவளவனுடைய பேச்சுகள் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை வைகை செல்வன் இதை பத்தி பேசியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அதிமுக ஒரு கூட்டணி வச்சிருக்குன்னா கூட்டணி வச்சிருக்கு, வைக்காமலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாஜக இருக்குது, அதுதான் பிரச்சனை. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அவங்க கூட கூட்டணி வைக்கிறது பிரச்சனை கிடையாது, பாஜக இருக்குது, பாமக இருக்குது, எல்லா கதவு சாத்திட்டா எப்படி நாங்க போய் பேச முடியும்? பேரம் பேசுறதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிக்கல சார். நாங்க ஒரு கொள்கை ரீதியா என்ன பண்றோம், ஒரு கூட்டணியில இருக்கிறாங்கன்னா ஒரு தெளிவு வேணும், கொள்கை வேணும். இந்த கொள்கை ரீதியான தெளிவான கூட்டணி தான் எங்க கூட்டணி. திமுக கூட்டணி உடையும் 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 சொல்லிட்டு எல்லாருமே கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கூட்டணி உடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் இப்படியும் சொல்றாரு, இப்படியும் சொல்றாரு. அண்ணனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்ண போது எடுத்துக்கொள்ள முடியுது. சோ அந்த வகையில் இருக்கும் பொழுது இப்ப திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது அவருக்கு பிரச்சனை கிடையாது, பாஜக உள்ள இருக்கிறது தான் பிரச்சனையே. சோ நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துச்சுன்னா திருமாவளவன் அவர்களுக்கு அதிமுக ரெட் கார்பரேட் போட்டு என்ன பண்ணும், வரவேற்கும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அது மாத்திரம் இல்லாம அதிமுக இன்னும் நிறைய கட்சிகளை உள்ள சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்னும் சில பல கட்சிகள் என்ன பண்ண, தேமுதிக, அதே போல இன்னும் நாம் தமிழர் கட்சி, இன்னும் நிறைய பேர்கள் என்ன பண்ணும் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்படுது. சோ இப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்துச்சுன்னா இது சாத்தியமாகும் அப்படின்றதுதான் அண்ணன் திருமாவளவனுடைய போன்ற எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஆனா இதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான் தமிழக அரசியல்ல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக முழுக்க முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு. இப்ப பாஜக கீ கொடுக்கணும், அதிமுக ஆடணும். அந்த ரேஞ்சில தான் இப்ப அதிமுக இருக்குது. என்னதான் இவங்க வாய்க்கிழிய பேசலாம், அதிமுக நாங்க இப்படி, நாங்க தனித்துவமானவங்க, நாங்க தனி கட்சி, ஆண்ட கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்னு என்ன வேணா நீங்க பேசலாம். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கீ கொடுத்தாதான் அதிமுக ஆடுமையா. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. இங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக பிரகடனப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பேசாம இருக்கிறாரு. இது வரைக்கும் பகிரங்கமா இதுக்கு முன்னாடி பேசினாரு, ஆனா இப்போ பேசவே மாட்டேங்கிறாரு. எப்போ மதுரையில அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போனாரோ அதுல இருந்து ஐயா அவர்கள் என்ன பண்ணல, பேசவே இல்லை. என்னதான் விஷயம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எதிர்த்து பேசுவோம், அப்படி பேசுவோம், இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜகவை மீறி அதிமுகவில் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா அங்க பாஜகவும் இருக்குது, பாமகவும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு அங்க வேலை கிடையாது. அதனால இது எல்லாமே ஒரு மாயமான பேச்சுக்கள் தான், மாயமான பிம்பங்கள் தான் இருக்குமே கண்டி அதிமுக பாஜகவை விட்டு தனித்து வராது. அப்படி வந்தாலும் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படின்றதுல திருமாவளவன் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. சோ நீங்க என்ன மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாலும், என்ன மாதிரி ஒரு விஷமத்தனை யூஸ் பண்ணாலும், நீங்க சம்மட்டியே போட்டு அடித்தாலும் இங்க திமுக கூட்டணி உடையாது அப்படின்றதுலதான் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் தெல்ல தெளிவா இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தெளிவு இருக்கு, கொள்கை இருக்கு, கொள்கை ரீதியா எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறதுனால அரசல் பரசல் இருக்கலாங்க, எங்களுடைய நிலைப்பாடுகள் நான் வைக்கலாம். ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் வைக்கலாம். நாங்க இத்தனை தொகுதி கேட்கலாம், இந்தந்த தொகுதி கேட்கலாம் அப்படின்றது எங்களுக்கு நிலைப்பாடு வைக்கலாம். ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு தெளிவு கொள்கை இருக்குல்ல, அதன் மூலியமா நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நாங்க சரி செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இருக்கு, அதனால நாங்க என்ன பண்ண முடியாது, கூட்டணி வைக்க முடியாது, பாஜக பாமக அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களால கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.